ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 94ஆம் சங்கீதம் 18வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த வாழ்க்கையின் பாதை என்பது நமக்கு எப்போதுமே ஒரு நியாயமானதாக காணப்படும். நம்முடைய நினைவுகளும் திட்டங்களும் கூட சரியானதாகவே தோன்றும். வீதியிலே சரியான நோக்கத்தோடு நடந்து செல்கிறதான ஒருவர் தான் நினையாத நேரத்தில் பாதையில் காணப்படுகிறதான சிறிய குழியில் அல்லது மண்மேடுகளில் கால் சிக்கி விழுந்து விடுகிறாரே, இதே போலத்தான் சரியான பாதையிலும் இடரல்கள் வரதான் செய்யும். நினைவுகளும் திட்டங்களும் திடீரென சரிய ஆரம்பிக்கும். துன்மார்க்க தலைக்கிறதான போதும் நமக்கு தீங்கு செய்கிறவர்களும் நம்மை தள்ளி வைப்பவர்களும் மேன்மையடையும் போதும் கூட நம்முடைய மனமானது குழம்பிவிட நாம் இடம் கொடுப்போமானால் நிற்கிறோம் என்கிற நாமும் சற்று சறுக்கிவிடத்தான் செய்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, நிதானத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைத்திருந்த உங்கள் வாழ்விலும் அநேக நேரங்களிலே சறுக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில விடை காண முடியாத பல கேள்விகள் உங்களை சோர்வடைய செய்திருக்கிறதா? சறுக்குகின்ற உங்கள் கால்களை தூக்கி விடுகிறவர், உங்களை ஒவ்வொரு நாட்களும் அவர் தூக்கி நிறுத்துகிறவர். அவருடைய கரத்திலே நாட்களில் உங்களை அர்ப்பணிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். எருசலேம் தேவாலயத்தின் பாடற்குழுவில் பிரதான தலைவனும் துதி கீதங்கள் இசைக்கிறவருமாகிய ஆசாபின் கால்கள் கூட சறுக்கியதாம். துன்மார்க்கர் செழித்தோங்குவதைக் கண்டு பொறாமை கொண்டேன். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று அவர் அழுத்துக் கொள்கிறார். ஆனால் அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்த போது உண்மையை காண்கிறார். துன்மார்க்கரின் முடிவை அவரால் உணர முடிந்தது. அப்போது தன் நினைவை மாற்றிக்கொண்டவராக, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மன குழப்பத்திற்கு காரணங்கள் என்னவாக இருக்கலாம்? பல காரணங்கள் இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் தேவனுடைய சமூகத்திற்கு போக மாத்திரம் மறந்து விடாதீங்கள். அங்கேதான் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயம் பதில் கிடைக்கும். நீங்கள் விழுந்து விடுவதற்கு முன்பதாகவே அவரது ஒப்பற்ற கிருபை உங்களை மறுபடியும் ஜீவ பாதையிலே தூக்கி நிலைநிறுத்தும். அதுவே அவரது கிருபை என்று அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் நினைவுகள் தத்தளிக்க ஆரம்பிக்கும் பொழுதே தேவனை நோக்கி கூப்பிடும்படியாய் ஆயத்தப்படுங்கள். உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்புகிறதான பொழுது, உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களுக்கு எதிராக பலவிதமான சதி மோசங்கள் உங்களுக்கு எதிராக செய்கிறதான பொழுது, உங்கள் மீட்பரை பார்த்து, உங்களை அழைத்த தேவனை பார்த்து, அந்த தேவாதி தேவனுடைய திருப்பாதத்தில் கடந்து வந்து அவரை நோக்கி அபயம் விடுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் உடனே மாறாவிட்டாலும் தேவன் நிச்சயமாய் ஒவ்வொரு நாட்களும் உங்களை தாங்குவார், உங்களை தப்புவிப்பார், உங்களை ஏந்துகிறவர், உங்களை சுமப்பார். அவர் கடைசி பரியந்தமும் உங்களை வழி நடத்துகிற தேவன். அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாட்களும் உங்களை தாங்கி வழி நடத்தும். அந்த கிருபைக்காக, ஆண்டவரே, நீர் இம்மட்டு நீர் எங்களை தாங்கினீரப்பா, நீ உள்ள நாட்கள் நீர் என்னை தாங்குவீராக என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாமா? அவருடைய கரம், அவருடைய கிருபை ஒவ்வொரு நாட்களும் உங்களை வழி நடத்தும். செபிப்போம். நேசிக்கிறதான் அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குழம்பி போய் இனி என்ன செய்வது என்று பரிதவித்த நிலைமையில தவித்து கொண்டிருக்கிற இருதயத்தை தகப்பனே, ஒவ்வொருவரையும் தகப்பன் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரையும் அன்றொரு ஜீவ பாதையில நிலைநிறுத்துகிற உம்முடைய ஒப்பற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற. தம்முடைய கிருபையினாலே யாவரையும் ஆண்டவரை நிலைநிறுத்தும், அவர்களை பாதுகாத்துக்கொள்ள விடுவிப்பீராக. தேவ கிருபை ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இம்மட்டும் காத்த கிருபை
இன்னொரு நாட்களும் காத்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.